Hello friends, welcome to our channel. இன்னைக்கு தமிழ்நாடு கிளாஸ் லெவல் சாப்டர் 3 ட்ரிக்னாமெட்ரியில் எக்ஸசைஸ் 3.4ல ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இது பேஜ் நம்பர் 109ல இருக்கு. If sin x is equal to 15 by 17 and cos y is equal to 12 by 13, 0 less than x less than pi by 2, 0 less than y less than pi by 2, find the value of sin x plus y, sin x minus y, tan x plus y. கொடுத்துருக்கிறதுல எக்ஸோட லிமிட்டும் ஒய்யோட லிமிட்டும் 0லேருந்து பை பை 2 வரையும் போதும். பை பை 2னா 90 டிகிரி. அப்போது ஒரு குவாட்ரண்ட்டில் 0லேருந்து 90, இது 0லேருந்து 90 டிகிரினா இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். அப்போ எக்ஸும் ஒய்யும் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் தான் இருக்குது. இப்போது சின்ஸ் 0 less than x less than pi by 2, 0 less than y less than pi by 2, x comma y lies in the first quadrant. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் மட்டும் வரைஞ்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் மட்டும் வரைஞ்சிக்கலாம் எக்ஸுக்கு ஒய்க்கு. ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டை பொறுத்தவரையும் எல்லா ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸும் அதில் வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும். அப்போ therefore all trigonometric ratios are positive. First quadrant வரைஞ்சிடலாம். sin x is equal to 15 by 17, cos y is equal to 12 by 13. இது வந்து xக்கு, இது yக்கு. sin theta is equal to ஃபார்முலா படி பார்த்தா ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டனஸ். அப்போ இதில் 15 தான் வந்து ஆப்போசிட் சைடு, 17 வந்து ஹைப்போட்டனஸ். டயக்ராமில் ஃபில் பண்ணிடலாம். இது ஏ, இது பி, இது சி. ஏ பி சி. ஃபஸ்ட்டு இந்த ஃபர்ஸ்ட் டயக்ராம் 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் ஹைப்போட்டனஸ் சைடு. ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் ஆப்போசிட் சைடு. அடுத்தது அட்ஜசன்ட் சைடு. இதில் நமக்கு தெரியும் ஆப்போசிட் சைடு வந்து 15, ஹைப்போட்டனஸ் வந்து 17. அதை டயக்ராமில் போட்டுடலாம். ஆப்போசிட் சைடு வந்து 15, ஹைப்போட்டனஸ் வந்து 17. இப்போ இதில் அட்ஜசன்ட் சைடு கண்டுபிடிக்கணும். அட்ஜசன்ட் சைடு கண்டுபிடிக்கிறதுக்கு பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணலாம். பை Pythagoras theorem, hypotenuse side AC square is equal to AB square plus BC square. இதில் AC ஸ்கொயருங்கிறது ஹைப்போட்டனஸு, AB ஸ்கொயருங்கிறது வந்து ஆப்போசிட் சைடு, BC ஸ்கொயர் தான் அட்ஜசன்ட் சைடு. இப்போ நம்ம இந்த அட்ஜசன்ட் சைடு தான் கண்டுபிடிக்கணும். BC ஸ்கொயரை வந்து இந்த சைடு வச்சுட்டு ஏபி ஸ்கொயர் இந்த சைடு கொண்டு போனாக்கா ஏபி ஸ்கொயர் மைனஸ் ஆகிடும். அப்போ பிசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர். ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு தாண்டும் போது மைனஸ் ஏபி ஸ்கொயர் ஆகிடும். பிசி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ஈக்குவல் டு தாண்டும் போது ஸ்கொயர் ரூட் ஆகிடும். அப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏசி ஸ்கொயர் மைனஸ் ஏபி ஸ்கொயர். இதில் ஏசிங்கிறது வந்து ஹைப்போட்டனஸ் சைடு, ஏசிங்கிறது வந்து 17. அப்போ ஏசி ஸ்கொயருக்கு பதிலாக 17 ஸ்கொயர் மைனஸ் ஏபி ஸ்கொயருக்கு பதிலாக ஏபிங்கிறது 15, ஆப்போசிட் சைடு 15 ஸ்கொயர். இப்போ 17 ஸ்கொயர் பண்ணால் 17 × 17 289 வருது. 15 ஸ்கொயர் வந்து நமக்கு தெரியும் 225. இப்போது 17 ஸ்கொயருக்கு பதிலாக 289 மைனஸ் 225. 289ல் 225 மைனஸ் பண்ணால் 64. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64 இஸ் ஈக்குவல் டு 64க்கு பதிலாக 8 ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிட்டு 8 கிடைக்கும். இதுதான் பிசி. இப்போ இந்த பார்ட் தான் வந்து அட்ஜசன்ட். அப்போது அட்ஜசன்ட் பார்ட் வந்து எக்ஸுக்கு
8. இப்போ இதே மாதிரியே இந்த cos yக்கு கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஹைப்போட்டனஸ். ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஆப்போசிட் சைடு. அடுத்தது அட்ஜசன்ட் சைடு. cos θவோட ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். cos θ is equal to adjacent side divided by hypotenuse. அப்போது 12 தான் அட்ஜசன்ட்டு, 13 வந்து ஹைப்போட்டனஸ். அட்ஜசன்ட் சைடில் 12 எழுதிடலாம், ஹைப்போட்டனஸில் 13 எழுதலாம். இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது ஆப்போசிட் சைடை கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணலாம். பை பித்தாகரஸ் தியரம் AC ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு AB ஸ்கொயர் ப்ளஸ் BC ஸ்கொயர். இதில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து AB பார்ட்டு, அது ஆப்போசிட் சைட் பார்ட்டு. அப்போது ஏபியை நம்ம வச்சுட்டு பிசியை ஈக்குவல் டு தாண்டும் போது பிசி வந்து மைனஸ் ஆகிடும். இப்போ ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதுகிறேன், ஏசி ஸ்கொயர் மைனஸ் பிசி ஸ்கொயர். இப்போ ஏபி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ஈக்குவல் டு தாண்டும் போது ஸ்கொயர் ரூட் ஆகிடும். இப்போ ஏசி ஸ்கொயர் மைனஸ் பிசி ஸ்கொயர். ஏசி வந்து 13, பிசி வந்து 12. அப்போது ஏசி வந்து 13 ஸ்கொயர் மைனஸ் 12 ஸ்கொயர் பிசி. 13 into 13 169. 12 ஸ்கொயர் தெரியும், 144. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 169 மைனஸ் 144. 169ல் 144 மைனஸ் பண்ணால் 25. அப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25. 5 ஸ்கொயராக 5 5 ஆர் 25. ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். இப்போ ஏபி இஸ் ஈக்குவல் டு 5. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச பார்ட் தான் வந்து ஆப்போசிட். இப்போது ஆப்போசிட் வந்து 5. இப்போ கொஷனில் மறுபடியும் பார்க்கலாம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் sin x plus y cos x minus y tan x plus y. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம் ரெண்டுத்துக்கும். sin x is equal to opposite side divided by hypotenuse. இதில் ஆப்போசிட் சைடு வந்து 15, ஹைப்போட்டனஸ் வந்து 17, அட்ஜசன்ட் வந்து 8. அப்போது ஆப்போசிட் பை ஹைப்போட்டனஸ் வந்து 15/17. நெக்ஸ்ட்டு cos x is equal to adjacent by hypotenuse. அட்ஜசன்ட் சைடு வந்து நம்ம கண்டுபிடிச்சோம், அதுதான் BC 8. 8 divided by hypotenuse வந்து 17. அடுத்தது tan x. tan x is equal to opposite side divided by adjacent side. ஆப்போசிட் வந்து 15, adjacent வந்து 18. இதே மாதிரி sin y cos y tan y கண்டுபிடிக்கலாம். இந்த டயக்ராமில் ஆப்போசிட் வந்து 5, ஹைப்போட்டனஸ் 13, adjacent வந்து 12. அப்போது ஃபஸ்ட்டு சைன் எழுதிடலாம். sin y is equal to opposite side divided by hypotenuse. இதில் ஆப்போசிட் சைடு வந்து கண்டுபிடிச்சோம் 5, ஹைப்போட்டனஸ் வந்து 13. அடுத்தது cos y. cos y is equal to adjacent divided by hypotenuse. adjacent வந்து இதில் 12 divided by hypotenuse வந்து 13. அடுத்தது tan y is equal to opposite side divided by adjacent side. opposite side வந்து 5, adjacent side வந்து 12. கொஷனில் இருக்க ஃபைண்ட் தி வேல்யூஸ் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து sin x plus y. ஃபைண்ட் த வேல்யூவில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் sin x plus y. இதை சால்வ் பண்ணதுக்கு முன்னாடி சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் ஃபார்முலா இருக்குது ட்ரிக்னாமெட்ரியில். சம் ஆஃப் ஆங்கிள்ஸ்க்கு sin ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஆங்கிள் வந்து அடிஷனில் இருந்துச்சுனாக்கா sin ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா sin பீட்டா. இந்த ஃபார்மேட்டில் எழுதலாம். அப்போது இங்கே sin x ப்ளஸ் ஒய்ன்னு இருக்குது, ஆனால் ஃபார்முலாவில் ஆல்ஃபா. இதில் எக்ஸுங்கிறது ஆல்ஃபா, ஒய்ங்கிறது பீட்டா. இஸ் ஈக்குவல் டு sin x cos y
ப்ளஸ் காஸ் எக்ஸ் சைன் ஒய். இப்போ தான் நம்ம சைன் எக்ஸு காஸ் ஒய் சைன் எக்ஸ் இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சோம். ஃபஸ்ட்டு சைன் எக்ஸ் காஸ் ஒய். சைன் எக்ஸ் வந்து 15/17, காஸ் ஒய் வந்து 12/13. சைன் எக்ஸ் வந்து 15/17, காஸ் ஒய் வந்து 12/13 ப்ளஸ் இப்போ காஸ் எக்ஸ் சைன் ஒய் கண்டுபிடிக்கலாம். அதுலேயே காஸ் எக்ஸ் வந்து 8/17, சைன் ஒய் வந்து 5/13. அப்போது காஸ் எக்ஸ் வந்து 8/17, சைன் ஒய் வந்து 5/13. 17ஐயும் 13ஐயும் மல்டிப்ளை பண்ணலாம். 17 13, 3 7s are 21, 1 2 3 1s are 3 4 5 7 1s are 7 1 1 12 2 1 221. அப்போது டினாமினேட்டரில் 221 ப்ளஸ் இங்கே 17 13 தான் இருக்குது. அப்போ 221. 15ம் 12ஐயும் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ 15 into 12, 5 2s are 10, 2 1s are 2 3, 15 1s are 15, 180 ப்ளஸ் 8 5s are 40. டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதுனால நியூமரேட்டர் ஆட் பண்ணிடலாம். 180 ப்ளஸ் 40, 220 divided by 221. அப்போ sin x plus y is equal to 220 divided by 221. Next point, cos x minus y. Difference of angle formula படி, difference of angles trigonometric formula படி, cos alpha minus beta is equal to cos alpha cos beta plus sin alpha sin beta. இப்போ இதை இந்த ஃபார்மேட்டில் எழுதிடலாம். cos x minus y, இதில் x alpha y வந்து beta is equal to cos x cos y plus sin x sin y. cos x sin x ஓட வேல்யூ வந்து இப்போ தான் கண்டுபிடிச்சோம். cos x sin cos y, cos x வந்து 8/17, cos y வந்து 12/13. அப்போ cos x வந்து 8/17, cos y வந்து 12/13 plus sin x sin y ஓட வேல்யூ, sin x வந்து 15/17, sin y வந்து 5/13. sin x வந்து 15/13, 15/17, sin y வந்து 5/13. இப்போ தான் 17ஐயும் 13ஐயும் மேலே மல்டிப்ளை பண்ணோம். 221 வந்தது. அப்போ அதே இங்கே எழுதிக்கலாம். 221 ப்ளஸ் இங்கே 17/13ன்றதுனால 221. 12 8s are 96, 15 5s are 75. டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதுனால நியூமரேட்டர் ஆட் பண்ணிடலாம். அப்போ 96 ப்ளஸ் 75, 96ஓட 75 ஆட் பண்ணலாம். 171. அப்போது 171 divided by 221, cos x minus y is equal to 171 divided by 221. Next third point, tan x plus y. இப்போ sum of angles identity படி tan alpha plus beta is equal to tan alpha plus tan beta divided by 1 minus tan alpha tan beta. அப்போது tan x plus y இந்த ஃபார்மேட்டில் எழுதலாமா? is equal to tan alpha ஃபஸ்ட்டு, tan x plus tan y divided by 1 minus tan x tan y. இந்த ஐடென்டிட்டி ஃபார்முலா எல்லாமே நான் இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் தந்திருக்கேன். அதுக்கான லிங்க் நான் மேலே கார்டில் தரேன். ஃபார்முலாஸ் மட்டும் வேணுன்றவங்க அதை போய் பார்த்துக்கோங்க. இப்போ இதில் tan x tan yயோட வேல்யூ பார்த்துடலாம். கண்டுபிடிச்சதுலேருந்து tan x வந்து 15/8, tan y வந்து 5/12. tan x வந்து 15/8, tan y வந்து 5/12 whole divided by
1 minus மறுபடியும் tan x 15/8 into tan y 5/12. 8க்கும் 12க்கும் LCM எடுத்துடலாம் மேலே நியூமரேட்டரில். 2 டேபிளில் 4 6 2 டேபிளில் 2 3 2 டேபிளில் 1 3 3 டேபிளில் 1 1 2 2s are 4 4 2s are 8 8 3s are 24. அப்போது நியூமரேட்டரில் LCM வந்து 24. 15 divided by 8. 8 டேபிள் எப்போ 24 வரும்னா 3s are அப்போ மேலே into 3 minus plus 5/12. 12 டேபிள் எப்போ 24 வரும்னா 2 times into 2 into 2. கீழே 1 மைனஸ் இங்கே வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்போ நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணிடலாம். 15 5s are 75. 12 8s are 96. அப்போ 15 5s are 75 divided by 96. இப்போ டினாமினேட்டரில் 24, நியூமரேட்டரில் 15 3s are 15 3s are 45 plus 5 2s are 10 whole divided by இங்கே இருக்க 96 எல்சிஎம்மில் கிராஸ் மல்டிப்ளை ஆகும். அப்போது 96 minus 75 divided by 96. இங்கே போடுறேன். 45 plus 10 55 divided by 24 whole divided by 96ல 75 போயிடுச்சுன்னா 21 divided by 96. டினாமினேட்டரில் இருக்கிறத கிராஸ் மல்டிப்ளையில் எழுதலாம். அப்போ 55 divided by 24 into 96 divided by 21 ரெசிப்ரோக்கலில். இப்போ கேன்சல் பண்ணலாம். 2 டேபிளில் 2 12s are 4s are 8 18. 12 டேபிளில் 48 வந்து 4 times. அப்போ மேலே நியூமரேட்டரில் 55 into 4 5 4s are 20 4 5s are 20 22. அப்போது 220 divided by denominator 21 இருக்குது. tan x plus y is equal to 220 divided by 21.